ஒரு நாள் பேருந்தில் தொலைதூரம் சென்று வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் ஒரு பெண். பேருந்தில் ஜன்னலோரம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். சிறிது நேரத்தில் ஆழ்ந்த தூக்கம் அவளுக்கு வந்துவிட்டது. அரை மணி நேரம் கழித்து கண் விழித்தாள். பாதி தூரம் தாண்டி பேருந்தில் வந்து கொண்டிருந்தாள். மலைமேகம் சூழ்ந்த வானத்தையும் சில்லென்ற காற்றையும் ரசித்து கொண்டும் வழிநெடுங்கிலும் உள்ள கோவில்களில் உள்ள கடவுள்களை மனதிற்குள்ளே வணங்கியபடியும் வந்து கொண்டிருந்தாள். அவள் ஊருக்கு இன்னும் 4-5 ஊர்களே தொலைவில் உள்ளது. பள்ளியிலிருந்து வீட்டிற்கு செல்ல பள்ளி மாணவர்கள் காத்து கொண்டிருந்தனர். பேருந்தும் அவர்கள் இருக்கும் பேருந்து நிறுத்தத்தை அடைந்தது. மாணவர்கள் பேருந்தில் ஏறினார்கள். பெண் மற்றும் ஆண் பிள்ளைகள் என நிறைய மாணவர்கள் ஏறினார்கள். அதில் பெண் பிள்ளைகள் கொஞ்சம் பேர் பேருந்தின் உள்ளேயும் ஆண் பிள்ளைகள் ஒரு சிலர் பேருந்தின் உள்ளேயும் மற்றும் கொஞ்சம் பேர் பேருந்தின் படிகளில் தொங்கிக் கொண்டும் வந்தனர். பேருந்தின் நடத்துனர் அவர்களை உள்ளே வருமாறு பலமுறை சொல்லியும் அவர்கள் உள்ளே வர மறுத்து சத்தம் போட்டு கூச்சலிட்டு சிரித்தும் கேலி கிண்டல் செய்தும் உள்ளே வர மறுத்தனர். நடத்துனர் கோவப்பட்டு ஓட்டுநரிடம் சொல்லி பேருந்தை நிறுத்திவிட்டார். ஆனாலும் அந்த ஆண் மாணவர்கள் உள்ளே சரியாக ஏறி வரவில்லை. பேருந்தின் கதவை மூட சொல்லின பிறகு கொஞ்சம் உள்ளே ஏறினார்கள். ஆனாலும் முழுவதுமாக உள்ளே வரவில்லை. பேருந்தில் வந்த ஒரு சில வயதான அம்மாக்கள் மட்டும் தங்களுக்குள்ளே அவர்களை திட்டிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு பெண் சட்டெஞ்சி எழுந்து அந்த மாணவர்கள் சட்டையை பிடித்து இழுத்து உள்ளே வரும்படி கோபமாக கூறினாள். உங்களால் நாங்கள் எதற்கு காத்து கொண்டிருக்க வேண்டும், ஒழுங்கா உள்ளே வாருங்கள் என்று சத்தம் போட்டாள். அப்பொழுது கொஞ்சம் அந்த மாணவர்கள் உள்ளே வந்தார்கள். ஆனால் பேருந்தில் அத்தனை பேர் முன்னாடியும் அவர்கள் வேறு ஏதோ போல கூச்சலிட்டு கத்திக்கொண்டும் கேலி கிண்டல் செய்து கொண்டும் வந்தனர். பேருந்தில் இருந்த வயதான அம்மா ஒருத்தவங்க, ஏன்பா இப்படி கத்திக்கொண்டு வரீங்கன்னு கேட்டாங்க. அதற்கு அந்த மாணவர்கள் அந்த அம்மாவை, ஏ கிழவி 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 என்று சத்தம் போட்டு கத்திக்கொண்டு வந்தார்கள். கொஞ்சம் கூட படிக்கிற பசங்க போல நடந்துக்கவே மாட்டானுங்கன்னு பேருந்தில் இருந்த பலரும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பேருந்தில் இருந்த அந்த பெண், இங்க பாருங்கப்பா, நாங்களும் உங்க வயதை தாண்டிலான் வந்திருக்கிறோம். இப்படி கத்தி கூச்சலிட்டு வருவது மட்டும் சந்தோஷமில்லை, இதற்கு பெயர் சுதந்திரமும் இல்லை என்று கூறினாள். படிக்கிற வயதில் இப்படி அரட்டை அடிப்பதனால் உங்களை மட்டுமில்லாமல் உங்கள் பெற்றோரையும் சேர்த்து எல்லோரும் திட்டுவார்கள், உங்களை ஒழுங்காக வளர்க்கவில்லை என்று. நீங்களே பொறுப்பெடுத்து உங்க சக மாணவர்களை இப்படி தவறாக நடக்காதபடி சொன்னால் உங்களை எல்லோரும் பாராட்டுவர்கள், உங்களுடன் சேர்ந்து மற்றவர்களும் நல்ல பழக்கத்தை கற்றுக்கொள்வார்கள் அல்லவா? உங்கள் வயதில் சரியாக படிக்காமல் நீங்களும் ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்ட் வேலையில் ஏதோ ஒரு வேலை பார்க்கவா? உங்களை கஷ்டப்பட்டு உங்கள் பெற்றோர் படிக்க வைக்கிறார்கள். அவர்களும் கூலி வேலை செய்கிறார்கள், நீங்களும் அதையேதான் செய்ய போறீங்களா? வேலை செய்யும் முறை மற்றும் வேலை மாறுபடலாம், ஆனால் கூலிதானே அதுவும். வேலை வாங்கும் இடத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் பேர்தான், ஆனால் வேலை செய்யும் இடத்தில் இருப்பவர்கள்தான் இங்கு அதிகம். படிக்காதவர்கள் சாதிக்கவில்லையா என்று யோசிக்காதீர்கள். அப்படி சாதித்தவர்கள் கொஞ்சம் பேர்தானே. வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லையே. இங்கு ஒரு டெண்டுல்கர், ஒரு அப்துல் கலாம், ஒரு சூப்பர் ஸ்டார், இப்படி எல்லா துறைகளிலும் குறைந்த எண்ணிக்கையே உள்ளனர். வாய்ப்புகள் தானாக வருவதில்லை யாருக்கும், நாம் தான் உருவாக்க வேண்டும். இந்த வயதில் மனதை அலைபாயவிட்டால் வாழ்க்கை சரி செய்ய முடியாது. இந்த வயதுதான் நம் வாழ்க்கையை மாற்றும் காலம். புரிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அந்த பெண் சொன்னதை கேட்டு அந்த மாணவர்கள் அமைதி அடைந்தனர். முடிவு: நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும்.